அனைவருக்கும் வணக்கம். ஒரு மனிதனின் வாயில் வருகிற வார்த்தை துப்பாக்கியில் வருகிற தோட்டாவை விட அவன் வாயில் வருகிற சொல் வலிமையானது என்று தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் சொல்லியிருக்கிறார். அதேபோல்தான் தமிழ்நாட்டு அளவுக்கும் உலக அளவுக்கும் ஆகச்சிறந்த பேச்சாளிகள் தான் உலகத்தையும் ஆண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய வல்லாதிக்க அரசுகளை வீழ்த்திருக்கிறார்கள் என்று சான்றிதழ் இருக்கிறது. அன்றைக்கு ஹிட்லர் ஆகச்சிறந்த பேச்சாளியாம். அதிகாரத்தை எப்படி நிறுவினார்? ஒவ்வொரு கால்பந்து மைதானத்திலும் ஹிட்லர் போய் தனியாக மைக்கை கையில் வைத்துக்கொண்டு அவரின் கொள்கைகளும் அவரின் பேச்சுகளும் மிக தெளிவாக அவர் தொண்டை தண்ணி வத்தும் வரைக்கும் அவர் மூச்சை பிடித்து கொண்டு கத்தி கத்தி பேசுவாராம். அவரின் சத்தத்தை என்ன இவர் இவ்வளவு வேகமாக பேசுகிறார் என்று எல்லோரும் திரும்பி பார்த்த இளைஞர்கள் அதுக்கு பிறகு ஹிட்லரையே பின்தொடர தொடங்கிவிட்டார்கள். தன் பேச்சு திறமையால் தான் ஒரு நாட்டை பிடித்து ஒரு அதிகாரத்தை நிறுவினார். அதேபோல்தான் சேகுவராவும் மிக சிறந்த பேச்சாளர். அதேபோல்தான் பிடல் காஸ்ட்ரோவும் அவரும் மிகப்பெரிய பேச்சாளர். அதேபோல்தான் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் மிகப்பெரிய தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்தது. அதுவும் உலக தலைவர் என்கிற காமராஜர் அதிகாரத்தில் ஆண்டு கொண்டிருக்கும் போதே காங்கிரஸுக்கு எதிராக அறிஞர் அண்ணாதுரையின் அடுக்கு மொழிகளும் எதிர்ப்பு பேச்சுகளும் அவரின் பேச்சுகளே காங்கிரஸை வீழ்த்திவிட்டு திமுக என்கிற ஆட்சியை அமைத்தார் அன்றைக்கு அண்ணாதுரை. அதேபோல்தான் இன்றைக்கு தனி ஒரு மனிதனாக 8 விழுக்காடுக்கு மேலான வாக்கு, மூன்றாவது மிகப்பெரிய சக்தி, 37 லட்சத்துக்கு மேலான வாக்கு, 40 லட்சத்தை நெருங்கி கொண்டிருக்கும் சீமானின் அரசியல் யூகம், பேச்சு திறமை, மிகச்சிறந்த தொலைநோக்கு பார்வை, அவரின் கொள்கைகள். சீமானின் முதலாக ஈழத்தில் நடந்த பிரச்சனையை கண்டு சீமான் இயக்குனராக இருக்கும்போது கொதித்தெழுந்தார். ராமேஸ்வரத்தில் சினிமா நடிகர்கள் இயக்குனர்கள் சங்கத்தின் சார்பாக ஒரு நிகழ்ச்சியில் சீமான் அரசியலை காரசாரமாக பேசினார். அதிலிருந்து சீமான் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு 2009 சீமான் நாம் தமிழர் என்கிற இயக்கத்தை உருவாக்கினார். நாம் தமிழர் என்கிற இயக்கம் 2011 நாம் தமிழர் கட்சியாக மாறியது. அவர் எடுத்த உறுதிகள் அனைத்தும் வெற்றியடைந்தது. அன்றைக்கு ஒரு கொள்கை முடிவு எடுத்தார். அந்த கொள்கை முடிவு இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் மாற்றாமல் சீமான் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியை. ஈழத்தில் நம் தமிழ் சமூகத்தை அளித்த காங்கிரஸ் கட்சிகளை இன்றைக்கு தமிழ்நாட்டில் நான் கால் ஊன்ற விட மாட்டேன் என்று சீமான் 2011 காங்கிரஸ் நின்ற 10 இடங்களிலும் சீமான் தொடர்ச்சியாக பிரச்சாரங்களையும் துண்டு பிரசங்களையும் கொடுத்து தன் பேச்சு திறமையால் காங்கிரஸ் வேட்பாளர்களை தோற்கடித்து வீழ்த்திவிட்டார். அன்றைக்கு செய்திகள் எல்லாம் வந்தது. காங்கிரஸின் தோல்வி தமிழ்நாட்டில் சீமானின் காங்கிரஸ் எதிர்ப்பு பிரச்சாரமும் அதிகபட்ச தமிழ் உணர்வு பேச்சுகளும் தான் அன்றைக்கு காங்கிரஸை வீழ்த்தியது என்று செய்திகள் வந்தது. அதேபோல் திமுகவும் காங்கிரசுடன் கூட்டணி வைத்து ஈழத்தமிழர்களுக்கு துரோகம் செய்துவிட்டது என்று நான் வீழ்த்துவேன் என்று திமுகவின் தலைவர் கருணாநிதி அவர் சாகிற வரைக்கும் அவர் முதலமைச்சர் பதவிக்கு நான் உட்கார விட மாட்டேன் என்று சீமான் ஒரு சபதம் எடுத்தார். சீமான் எடுத்த சபதம் இறுதி வரைக்கும் திமுக கட்சியால் முறியடிக்க முடியவில்லை. சீமான் சொன்னது போலவே முதலமைச்சராக கருணாநிதி ஆக முடியவில்லை. காரணம் சீமானின் வலிமையான பேச்சு திறமையும் வலிமையான பிரச்சாரங்களும். 2016 அதிமுக அன்றைக்கு செல்வி ஜெயலலிதா ஜெயித்தார்கள். திமுக தோத்தது வாக்குகளோ 1% வாக்குகள் தான். ஆனால் அன்றைக்கு திமுக எதிர்ப்பு ஓட்டு என்று சீமான் வாங்கிய வாக்கு சதவீதமோ 1%. அன்றைக்கு 1% வாக்குகள் சீமான் வாங்கவில்லை என்றால் அன்றைக்கு திமுக தான் அதிமுகவை வீழ்த்தியிருக்கும். திமுக தோல்விக்கு சீமான் தான் காரணம் என்று தொடர்ச்சியாக செய்திகளில் வந்தது. பெருமை பேசினார். அதுவும் உண்மைதான். மத்தியில் உள்ள மாநில 2 கட்சிகளுடன் நான் எந்த காலத்திலும் கூட்டில்லை என்று அன்றைக்கு சொன்ன சீமான் இந்த வருடத்தோடு 11 வருடம் ஆகிவிட்டது. இன்னும் சீமான் கூட்டணியே போகவில்லை. அவர் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கிறார். அந்த உறுதியான நிலைப்பாடு தான் சீமானின் வாக்குகள் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. 1.9 விழுக்காடு வாக்கு 3% ஆனது. 3% வாக்கு சீமானுக்கு இதுமேல் ஏறாது என்று சொன்னார்கள். இருந்தும் 2019 சீமானுக்கு 6.7 விழுக்காடு வாக்குகள். 6 புள்ளிக்கு மேல் விஜயகாந்தை வாங்கவில்லை. அதேபோல்தான் சீமானும்
6 புள்ளிக்கு மேல் வாய்ப்பே இல்லை என்றார்கள். 2024 8.9 விழுக்காடு, கிட்டத்தட்ட 40 லட்சத்துக்கு மேலான வாக்குகளை வாங்கி இன்றும் தேர்தல் களத்தில் நாம் தமிழர் கட்சியும் சீமானும் ஒரு ஆட்ட நாயனாகவே வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழீழ விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனையும் தாங்கிக் கொண்டு, தமிழ் தேசியத்தையும் தாங்கிக் கொண்டு, மிகப்பெரிய சித்தாந்தங்களும் மிகப்பெரிய கொள்கைகளையும் வைத்து கொண்டு எந்த சமரசமும் இல்லாமல் இதுவரைக்கும் போராடி கொண்டு வருகிறார் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும்.